வணக்கம் பெண்களே, எப்படி இருக்கிறீர்கள்? ஓ, நான் பார்க்கிறேன், அது மோசமாக இருக்கிறது. மோசமான ஆரை கிடைச்சதா? எவ்வளவு பயங்கரம்! என் படுக்கை உடைந்து விட்டது. மேலும் அங்கே கரப்பான் பூச்சிகள் உள்ளன. ஓ, அதை எடுத்து விடு. அண்ணா, நீ எல்லாரையும் பயமுறுத்தி விடுவாய். நிறுத்து, நான் அவர்களை எனக்கே எடுத்துக்கொள்கிறேன். அது என்னை வெறுக்க வைக்கிறது. வெள்ளிக்கிழமை, நான் இங்கே வாழ விரும்பவில்லை. நான் உன்னுடன் இருக்க விரும்பவில்லை. நாம் பலி கொடுக்க வேண்டும். சரி, நான் உண்மையில் ஏதோ ஒன்றை கண்டுபிடித்தேன். நாம் நமது அறைகளை முற்றிலும் புதிதாக உருவாக்குவோம். அப்படித்தான் நான் அதை வைத்துக் கொள்வேன். பாருங்கள். ஓ, ரத்மியும் பிரகாசமாயிருக்க நான் குருடாக வேண்டுமா? இதோ என்னுடையதை பாருங்கள். நான் அதை எனது சொந்த பாணியில் செய்வேன். நீங்கள் எதையும் புரிந்து கொள்ளவில்லை. புதன்கிழமையின் அறை அழகாக இருந்தது என்று நினைத்தேன், ஆனால் என்னின் அறை மிகவும் அழகாக இருக்கிறது. எந்த உள்துறை மயமாக்கலும் அற்புதமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். போர்டு ஆர்ட் புதிய சவாலுக்கு வரவேற்கிறோம். கை, உன் உதவி தேவை. முடியுமா? அப்போது என்ன ஆன்ஸ்படுத்தலாம் என்று பார்க்கலாம். அது என் சகோதரன் அதை அங்கே வைத்தான். கருப்பு பெயிண்ட் சரியானது. இந்த வெள்ளை சுவர்கள் எனக்கு மருத்துவமனை நினைவூட்டுகின்றன. அவற்றை வண்ணம் பூசுவோம். சரியானது. கருப்பு என்பது ஒரு அழியாத பாணி. எனிட் மட்டும் அதை விரும்பவில்லை. மற்றும் என்ன இருக்கிறது? கை, எனக்கு உதவுங்கள். எனிட், போய்விடு. அதை பிடிக்கிறேன். ஒரு துருவியும் எனக்கு காயம் செய்யாது. தொடங்கலாம். வாவ், வென்ஸ்டே, ஒரு இளம் பெண்ணுக்காக மரச்சாமான்களை சேகரிப்பதில் நீ மோசமாக இல்லை. வாவ், அது இல்லை. நான் படுக்கையை கருப்பாக வண்ணம் பூச முடிவு செய்தேன். இப்படி இருந்தால் நல்லது என்று நினைக்கிறேன். இன்னும் ஏதோ குறைவாக உள்ளது. சரி, என் ரகசியங்களின் பெட்டி. அது என்ன? நான் பார்க்க வேண்டும். என் அறையில் சில அலங்கார பொருட்களை பயன்படுத்தலாம். அது சிறந்தது. அது மிகவும் நல்லதாக தெரிகிறது. இறுதியாக சில வெள்ளை நிறத்தை சேர்ப்போம். பூ, என் கைகள் அழுக்காக வேண்டாம். கை, எனக்கு உதவுங்கள். அது நல்லது. அற்புதம். நன்றி. நீ சுதந்திரமாக இருக்கிறாய். எல்லாம் தயார். என்னை தாண்டி என்ன செய்கிறாள்? என்னை தாண்டி நீ அங்கேயே இரு. கவனமாக பார். இது உன் பாதி, இது என் பாதி. மஞ்சள் கோட்டை தாண்டாதே, சரியா? ஓ, என்னை தாண்டி கொஞ்சம் கோபமாகிவிட்டாள். நம்முடைய நகங்களை ஒன்றாக பிடிக்க. குட்டி நாய். நான் மன்னிக்கவும். இது எனக்கு அரிதாகவே நடக்கிறது. ஆனால் என் அறையை கவனிக்க நேரம் வந்துவிட்டது. நான் என் அறையை புதன்கிழமை என்று இருந்ததை விட சிறப்பாக மாற்றுவேன். ஆஹா, அவள் அதை பார்ப்பதற்காக என்னை வேண்டிக் கொள்வாள். வாவ், என்ன அழகான நிறம். தயார். இந்த சுவர்கள் மந்திரமாய் தெரிகின்றன. உள் அலங்காரத்திற்கு தேவையான அனைத்தையும் நான் ஆர்டர் செய்ய வேண்டும். ஓ, அவர்கள் ஏற்கனவே வந்துவிட்டார்கள். நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஹலோ. ஆம், தயவு செய்து இதை இங்கே வையுங்கள். சரி. ஓ, உங்களின் உதவிக்கு நன்றி. பை. என்ன காத்திருக்கிறது இங்கே? ஓ, மஞ்சள் வண்ண பெயிண்ட் மற்றும் ஒரு தூரிகை. இதுவே எனக்கு தேவை. நான் படுக்கையும் தரையும் வண்ணம் போட போகிறேன். லா 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 லா. இது சூரியன் என்று நான் நடிக்கிறேன். இந்த மஞ்சள் நிறம் என் மனநிலையை உயர்த்துகிறது. இன்னும் என்ன இருக்கிறது? வாவ், எவ்வளவு பொம்மைகள். வாவ். வாவ், ஏனிட், உன் அறை ஏற்கனவே மிகவும் அழகாக இருக்கிறது. இது மிகவும் ஆரம்பம். இப்போது நான் இதை முடிப்பேன். வாவ், அந்த ரிப்பன்களும் வானவில். அது மிகவும் அழகாக இருக்கிறது. மேலும் ஒரு பட்டாம்பூச்சி. அதை பாருங்கள். கனவு பிடிப்பான் மற்றும் சில ஸ்டிக்கர்கள். உங்களுக்கு இது எப்படி பிடிக்கிறது? நிச்சயமாக எனக்கு நிறைய நகங்கள் பூசிகள் உள்ளன. அதை நான் வரைவதற்கு பயன்படுத்தலாம். ஓய்லா, எல்லாம் முடிஞ்சது. வாங்க, உள்ள வாங்க.
Вау, அது அற்புதம். А столько классных вещей и книг. И даже этот горшок с травой. எல்லாமே மந்திரமாய் தெரிகிறது. நன்றாக இருக்கிறது. ஓ ஆம், நன்றி. ஓ, பொறாமைப்படாதே. வென்ஸ்டே, உன் இருண்ட அறையில உட்காரு. இங்கே கை அருமை, அது அருமையாக தெரிகிறது. இப்போது ஒரு சிறிய ஃபாண்டட், இது போதும். உங்களுக்கு சில மோதிரங்களை போடுவோம், இது போதும். அவை எவ்வளவு அழகாக இருக்கின்றன பாருங்கள். ஓ ஓ, நீ அழகாக இருக்கிறாய். என்ன கை என்னிடம் நீ அங்கே என்ன செய்கிறாய்? உங்கள் கைகளை காட்டுங்கள். ஆஃப், அருவருப்பாக இருக்கிறது இந்த பிங்க் பஞ்சு எல்லாம். ஓ, நீங்கள் அருவருப்பாக இருக்கிறீர்கள், போய்விடுங்கள். ஓ மனிதா, ஹே வென்ஸ்டே, இது சரியில்லை. ஓ அஃப்து எனக்காக, நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஓ எனக்கு தெரியவில்லை. ஹலோ ராபர்ட். ஓ ஹே, நான் இங்கே இருக்கிறேன். உங்களுக்கு என்ன வேண்டும்? இது எனக்கான பரிசா? ஓ, நன்றாக இருக்கிறது, நன்றி. பை. ஹே, திரும்பி வா. மூவா. ஆமா, பை. பார்ப்போம். ராபர்ட் என்ன கொடுத்தார்? அதை திறக்க காத்திருக்க முடியவில்லை. ஒரு நாய், அதுதான் நான் விரும்பியது. நீ அற்புதமாக இருக்கிறாய். உனக்கு பெயர் வைக்கிறேன். ஓம் சான். உனக்கு ஒரு சிறிய விழா. ஓ, நான் ஒரு உடை தேர்வு செய்கிறேன். குள், அற்புதம். என்ன? ஓ ஆம், என் அண்டை வீட்டாருடன் உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறதா என்று சொல்ல வேண்டாம். Sienna, பயங்கரம். Gazuralstani. Saus your restaurant dance your own bertoch. Trivis pro, Brazilinger. Alright, sure occur ears, though I'm precious spiritual braids. Inger said this why I'm turning shits. Cut up into pace. Angry wawery into her, angle carl and trap in, praying jam. நீ மிகவும் நகைச்சுவையாக இருக்கிறாய். ஓ என்ன? அதை எடுத்துடு. கரப்பான் பூச்சிகள், என்ன ஒரு பயங்கரம். எத்தனை பேர் எனக்கு உதவுங்கள். ஓ, நான் இப்போ ஓ இல்ல இல்ல இல்ல, நான் இதை செய்ய விரும்பவில்லை. ஓ, தயவு செய்து வாருங்கள், தயவு செய்து. ஓ ஓ, நீங்கள் இங்கே இருப்பதற்கு நன்றி. என்ன? எனக்கு இதை ஏன் தேவை? சரி. ஆமாம். ஓ மனிதா, பயப்படாதே. அது என்ன? கார்லோ, கார்லோ, நீ இறந்து விட்டாயா? என்ன ஒரு பயங்கரம். என் சிறந்த நண்பன் கார்ல் இறந்து விட்டான். அவனை முறையாக அடக்கம் செய்ய வேண்டும். உனக்காக மிகவும் வசதியான பெட்டியை எடுத்தேன். நீங்கள் சொர்க்கத்தில் என்னை கவனித்துக் கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். இனிமையாக தூங்குங்கள் என் சிறிய கரப்பான் பூச்சி. நான் உன்னை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன். நீ மாற்ற முடியாதவன். இது என்ன? என்னட்? வந்ததற்கு நன்றி. எனக்கு ஒரு விருந்து நடத்த வேண்டும். நான் கேக் செய்ய முடித்து விட்டேன். இறுதி அலங்காரம். நான் விருந்தினர்களுக்காக காத்திருக்கிறேன். நானும் ஒரு விருந்தினை நடத்த முடிவு செய்தேன். ஓ, ஒரு கண். சரியானது. நன்றி கை. அன்னட். அவள் பயந்து விட்டாள். குளிர். பெண்களே, சீக்கிரம் பாருங்கள், எல்லாம் தயார். அவ்வா, இங்கே அவர்கள் இருக்கிறார்கள். நான் வருகிறேன். ஓ, வணக்கம் பெண்களே, வந்ததற்கு நன்றி. சரி, வணக்கம். முத்தங்கள். ஓ இல்லை, என் அழகான கேக். ஓ, நீங்கள் எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட்டீர்கள். எப்படி இருக்கிறது? நீங்கள் எப்படி முழு கேக்கையும் தனியாக சாப்பிட முடிந்தது? ஓ மான். ஹே ஹூ. ஹூரே, ஒரு பார்ட்டி. உங்களுக்கு கேக் வேண்டுமா? நீங்க பயப்படாமல் முயற்சி செய்யலாம். அன்னட், கவலைப்படாதே. நீ உண்மையாகவே அதை சாப்பிட போகிறாயா? சரி, அது பயமற்றது. ஓ இல்லை, இன்றிரவு அனட் பிறந்த நாள் விருந்து. அனட், உனக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்ல வரேன். சன்னி, உன் கேக்கை சாப்பிட்டதாக பெண்கள் சொன்னார்கள்.
வாவ் வென்ஸ்டே, அது மிகவும் அழகாக இருக்கிறது. நன்றி. வணக்கம் பெண்களே, அங்கே என்ன இருக்கிறது? இப்போது ஆசிரியர் உங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்வார். அப்படியா? வணக்கம். உங்களுக்கு புரியவில்லையா? முதல் பரிசு ஒரு பார்பி பொம்மையாக இருக்கும். வாவ், என்ன அற்புதமான பரிசு. தொடங்குவோம். ஹே, பார்ப்போம். நீ எதனால் வரைய போகிறாய்? சரி, நேரத்தை அமைப்போம். தொடங்குங்கள். அதில் என்ன இருக்கிறது என்று பார்க்க காத்திருக்க முடியவில்லை. ஒரு பென்சில் மட்டும். சரி, எம்மாவிடம் என்ன இருக்கிறது? நன்றாக. எனக்கு முழு வண்ண கிளாஸ் உள்ளது. நான் வெல்லப் போகிறேன். ஓ இல்லை, நான் பார்பியை எடுத்துக்கொள்ளப் போகிறேன். ஓ இல்லை, என் தூரிகை இப்போது குப்பையில் உள்ளது. அதை நான் பயன்படுத்த முடியாது. ஏதாவது யோசிக்க வேண்டும். ஓ சரி, எனக்கு விரல்கள் இருக்கின்றன. அவற்றை பயன்படுத்தி என் சிறந்த கலைப்படைப்பு வரைவேன். பாருங்கள், இது பிரகாசமாகவும் அழகாகவும் இருக்கிறது. நான் என்ன சேர்க்கலாம்? சரியாக. ஓ, பென்சிலால் வரைவது எவ்வளவு கடினம். ஓ இல்லை. ஹாய், இது உடைந்து விட்டது. இது கூர்மையாக்கப்பட வேண்டும். என்ன என்ன பிளா. சரி, மீண்டும் முயற்சிப்போம். ஓ, சால்ஸ் மிகவும் அழகாக இருக்கிறார். அவர் எனக்கு ஒரு கையளவு சிவப்பு மலர்களை கொடுத்தார். ஓ, நான் கனவு கண்டேன். என் பென்சில் எங்கே? அருமை. வாவ். ஒரு நிமிடம், மீதமுள்ளவை உடையாக பயன்படுத்தப்படலாம். சரி, நான் தயாராக இருக்கிறேன். என்ன, நேரம் முடிவடைய போகிறதா? ஓ, என் வரைபடத்தை முடிக்க ஒரு நிமிடத்திற்கும் குறைவாக இருக்கிறது. ஆகவே டர்போ வேக முறையை இயக்குவோம். சரி, தலை, உடல், முடி மற்றும் ஓ, நான் அதை செய்தேன் என்று நம்புகிறேன். அப்படியா? உங்கள் வரைபடங்களை காட்டுங்கள் இளம் பெண்களே. எம்மா, இது என்ன குழப்பம்? இதுதான் சிறிய குழந்தைகள் கிண்டர் கார்டனில் வரைவது போல. இது என்ன பல வகை? பார்க்கலாம். ஓ பிராவோ, இது அழகாகவும் தனித்துவமாகவும் உள்ளது. வெற்றி உங்களுக்கே. உங்கள் பார்பி பொம்மையை எடுத்துக்கொள்ளுங்கள். ஓ ஆம், எனக்கு ஒரு பார்பி உள்ளது. அவள் மிகவும் அழகாக இருக்கிறாள், என்னை போலவே. ஓ, இங்கே வா. நான் உன்னை யாருக்கும் கொடுக்க மாட்டேன். அவள் அற்புதமாக இருக்கிறாள். எம்மா, என் பார்பியை உன் அழுக்கு கைகளால் தொடாதே. உனக்காக ஒரு மலம் இருக்கிறது. என்ன? ஐயோ, நீ வாங்கினாய். உண்மையில் உனக்காக ஒரு நாய் இருக்கிறது. இந்த அழகை பாருங்கள் நண்பர்களே. சிறந்த நாய்க்கு மட்டுமே நாய் கிடைக்கும். மற்றும் நேரம் தொடங்குகிறது. இந்த நேரத்துடன் நான் என்ன வரைய போகிறேன்? என்ன? ஓ, கிரேயான்களா? அதுதானா? எனக்கு ஏதாவது குளிர்ச்சியானது இருந்தால் நன்றாக இருக்கும். வாவ், ஃபெல்ட் டிப் பென்கள். இதோ என் உள்ளார்ந்த கலைஞன் வெளிவருகிறான். நான் இதுவரை சிறந்த நாயை வரைய போகிறேன். கீழே இருந்து தொடங்கலாம். இல்லை, இல்லை, எனக்கு இது பிடிக்கவில்லை. மீண்டும் செய்கிறேன். ஓ, அது மிகவும் மோசம். எனக்கு எதுவும் பிடிக்கவில்லை. இல்லை. ஓ, மன்னிக்கவும். படைப்பாற்றல் செயல்முறை கடினமானது. ஒரு நிமிடம். என் கையை வட்டமாக சுழற்றினால் அது நாயின் முகமாக இருக்கும். அருமை. என்ன? ஹே எம்மா, பார்க்காதே. உங்கள் கிரேயான்களால் வரை. சரி, நான் செய்வேன். மேலும் உங்களில் யாரையும் விட சிறப்பாக செய்வேன். என்னிடம் ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. நான் கைகளில் கிரேயான்களை துண்டுகளாக உடைக்கப் போகிறேன். மேலும் அப்படியே போச்சு, எல்லாம் காகிதத்தில். உன் வரைபடத்தை ஒரு நொடியில் அழிக்கப் போகிறேன். உன் மூக்கின் கீழே ஏதோ கிடைக்கப் போகிறது. ஓ மேரி, இல்லை, நேரம் முடிந்து விட்டது. உன் படைப்பை காட்டு. வாவ் மேரி, அது அழகான நாய். எம்மா எப்படி? எம்மா, அது மோசம். உனக்கு எப் கிடைக்கும்? மேரிக்கு அழகான நாய் கிடைக்கும். ஓ, நான் ரொம்ப வெட்கப்படுறேன். சரி குட்டி பெண்ணே, உன் புதிய வீட்டிற்கு போ. ஓ, எனக்கு இது மிகவும் பிடிக்கும். நாய்க்கு குளோ என்று பெயர் வைக்கப் போகிறேன். மிகவும் அழகாகவும் மென்மையாகவும் இருக்கிறது. இங்கே எடுத்துக்கோ, எடுத்துக்கோ. ஓ, மன்னிக்கவும். அப்படியா? இதோ உன் புதிய பரிசு, நிண்டெண்டோ ஸ்விட்ச். உனக்கு இது பிடிக்கும் என நினைக்கிறேன். சரி, நேரம் போகிறது. நாம் என்ன பெற்றிருக்கிறோம் என்று பார்ப்போம். ஹே மேரி. ஓ, எனக்கு பிளாஸ்டிஷன் கிடைத்தது. குளிர். நான் என்ன பெற்றேன்? ஏதோ ஒரு ஆசிய பேனா. ஓ, இது கூர்மையானது.
ஓ, எனக்கு தெரியும். நான் அந்த சிறப்பு வெற்று காகிதத்தை சுரண்ட வேண்டும். அதை நான் எளிதாக செய்ய முடியும். என்ன? நான் அதை வேகமாக மட்டுமல்ல சிறப்பாகவும் செய்வேன். இல்லை, சரி, அந்த துண்டை உருட்ட வேண்டும். ஆனால் எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. என்ன? நான் எதுவும் செய்யவில்லை. உண்மையாக அது மிகவும் அழகாக இருக்கிறது. சரி, எனக்கு தாகமாக இருந்தது. ஓ, சிறிது சுவைமிகு பானம் எப்போதும் நல்லதே. இதோ வோன் அல்லது கேஸ். எல்லா தேவையான பிளாஸ்டிசின் துண்டுகளையும் இங்கே வைத்து உருட்டுவேன். அதற்கு பிறகு நான் பொத்தான்களின் வடிவில் விவரங்களை சேர்க்க வேண்டும். முடிந்தது. அதை கேஸிலிருந்து எடுத்து நான் பரிசை பெற முடியும். ஓ, நான் தயாராக இருக்கிறேன். உங்களுக்கு எப்படி பிடிக்கிறது? முயற்சிப்பது நல்லது, ஆனால் அது போதவில்லை. எம்மா, வாவ், இது உண்மையானது போலவே இருக்கிறது. பரிசு நிச்சயமாக எம்மாவுக்கே. நன்றாக செய்தாய். ஓ, அதை கொடுக்கவே விரும்பவில்லை. நன்றி ஆசிரியரே. இது என் வாழ்க்கையின் சிறந்த பரிசு. நீங்களும் சேர்ந்து விளையாட விரும்புகிறீர்களா? வாருங்கள். இங்கே இது உங்களுக்காகவும் இது எனக்காகவும். நான் வெல்வேன், விளையாடுவோம். பெண்களே, நான் இதை மட்டும் நிலையில் பெற்றேன். இது உங்கள் புதிய பரிசு. நேரம் நடக்கிறது, அதனால் விரைவாக செய்யுங்கள். ஓ, நான் என்ன பயன்படுத்த போகிறேன்? இது ஒரு தண்ணீர் தெளிப்பான் மற்றும் மணிகள். எம்மா, நீ சற்று புத்துணர்ச்சி பெற வேண்டும். ஏ, நிறுத்து. பெண்களே, உங்கள் தந்திரங்கள் எனக்கு சலிப்பாக இருக்கிறது. ஓ, மன்னிக்கவும். சரி, நான் என்னுடையதை திறக்கிறேன். வாவ், இது வண்ணங்கள். ஒரு உண்மையான கலைஞர் கிட். சரி, நான் இப்போதே தொடங்கலாம். நான் மஞ்சள் பந்துகளை தேர்வு செய்கிறேன். அவை லாலிபாப் நிறத்தை துல்லியமாக பிரதிபலிக்கும். இப்போ வெள்ளை நிறத்தவைகளை. நல்லா போயிட்டு இருக்கு. சரி, நான் கலைஞராக இருக்கிறேன். இதோ போகிறேன். ஓ, இது நல்லா போயிட்டு இல்லை. சரி, நான் திட்டம் பீக்கு போகிறேன். கலை பெயிண்ட் மற்றும் என்கம். அட, இதோ அது. ஓ, ஆம், அதை கொஞ்சம் கவ்வி நீட்டிக்கலாம். ஓ, அருவருப்பு. வரைபடம் உன்னுடையதை விட நல்லதாக இருக்கும். நான் ஏற்கனவே ஒரு பபல் ஊதிவிட்டேன். அருமை. அதை வண்ணத்தில் மூழ்க வைத்து இப்போது காகிதத்தில் ஒரு சரியான சமச்சீரான வட்டம் தயாராகிவிட்டது. வாவ், அது அற்புதமாக இருக்கிறது. மேரி லாலிபாப் பற்றி கனவு காணக்கூடாது. அது எனக்கே உறுதி. பெண்களே, நேரம் முடிந்தது. உங்கள் கலைப்பணியை பார்க்க நான் தயாராக இருக்கிறேன். எம்மா, அது குளிர்ச்சியாக இருந்தது. எனக்கு பிடிச்சது. மேரி பத்தி என்ன? அப்படியா? அங்கேதான். ஏதோ தவறாகிவிட்டது மேரி. ஓ, இல்ல, சரி, எம்மா வென்று விட்டாள். உன் லாலிபாப் உனக்கே. நான் தான் சிறந்தவன். ஓ, இது மிகவும் கனமாக இருக்கிறது. இதோ உங்களுக்கு. ஓ, நன்றி. விரைவில் அதை முயற்சிப்போம். மிகவும் சுவையாக இருக்கிறது. மேரி, நீ அதை மறுபுறம் இருந்து சாப்பிடலாம். கவலைப்படாதே. அப்படியா? முதல் சவாலுக்கு தயார்தானே? சரி, நாம் ஒரு சாண்ட்விச் மூலம் தொடங்கலாம். எனக்கு மகிழ்ச்சி அடைய ஒரு சாண்ட்விச் தயாரிக்கவும். ஆமா, நான் எல்லோரையும் கவனிச்சு கொண்டிருக்கிறேன். வெற்றி அப்படி என்றால் ஏன் இப்படி? ரெசிபி ஒன்றை உருவாக்குவது மிகச் சிறந்ததாக இருக்கக்கூடாது. நான் மார்கோவுக்கு அவள் வாழ்க்கையின் இனிமையான சாண்ட்விச்சை செய்ய உள்ளேன். அதில் நூடெல்லா மற்றும் அனைவருக்கும் பிடித்த மார்ஷ்மெல்லோக்களை சேர்ப்பேன். அதை மட்டுமல்ல, சில சாக்லேட் பார் மற்றும் சாக்லேட் சிரப்பை சேர்க்கிறேன். நீங்க நிச்சயம் அதிகமாக இருக்க மாட்டீர்கள். இப்பொழுது ஒரு பாப் நேரம். இப்போது இந்த மோகனை இரண்டாவது புரோட்டா மூடி முடிக்கலாம். ஓ, மியா, எவ்வளவு இனிப்பு விரும்பும். எங்களை வரவேற்றதற்கு நன்றி. ஒரு மிகவும் திருப்திகரமான சேமிச்சு சாப்பாடு செய்ய போகிறேன். அதுல ஹாம் மற்றும் சீஸ் இருக்கும். அது மிகவும் சீராக இருக்கிறது. அது இன்னும் சிறப்பாக்க நான் அதை ஒரு வெந்தய கல்லில் கரைப்பேன். நான் உள்ளுக்குள் ஆர்வம் கொண்டு நிற்கிறேன். ஆமாம், உங்களில் உண்மையான சாண்ட்விச்கள் பற்றிய எந்த அறிவும் இல்லை. உருட்டல் நல்ல அறிவு, ஆனால் ஒட்டுமொத்த சாண்ட்விச்சை ஒரே நேரத்திலே சுட வேண்டாம். பன்களை மட்டும் சுட வேண்டும். பிறகு புலாவிற்கு இன்னும் அதிக காய்கறிகள் சேர்க்க வேண்டும். இப்போது அந்த இரகசிய உருப்படியான எச்சில்களை சேர்க்கும் நேரம். பாம்புகள், எவ்வளவு அருவருப்பு. இதை யார் சாப்பிட போறாங்க? உங்களுக்கு ஒன்னும் புரியல பாட்டி. இது ஒரு உண்மையான சிறப்பு சுவை. ஆமைகள் சற்று பொரிக்கப்பட வேண்டும். அதை ரொட்டியில் போடவும் பின்னர் பூஞ்சையுடன் இருக்கும் அரைத்த சீஸை பயன்படுத்துவார்கள். உங்கள் தகவலுக்காக இது உலகின் மிக கீழான சீஸ்களில் ஒன்றாகும். இப்படி ஒரு விலை உயர்ந்த சீஸ் எப்படி?
ஓ பாட்டி ஏடி விழுந்து விட்டால் பரவாயில்லை. இந்த சீஸ்க்கு இது போன்ற எதிர்வினை ஒருபோதும் காணவில்லை. ஆஹா, சரியாக உள்ளது. பாட்டி மார்கோவா உன்ன சொல்லுங்க. என்ன வெண்ணிலின் உள்ளே இருக்கிறேன் என ஆச்சரியமாக உள்ளது. இவை அழுதான்களுக்கு என்றுதான்? ஆமா இல்ல, ஆனால் எனக்கு இந்த சம்மைச் மிகவும் பிடிக்கும். இது எவ்வளவு பெரியதும் சுவையானதுமாக தெரிகிறது. ஆமாம் ஆமாம், மூன்றாவது வேட்பாளரை முயற்சிக்க வேண்டும். வாவ், எனக்கு இந்த சாண்ட்விச் ஒப்பந்தம் மிகவும் பிடிக்கும். வெற்றியாளரை தேர்ந்தெடுக்க முடியும் ஒரே ஆட்டம்தான். 1, 2 சாமி. பாட்டி வாழ்த்துக்கள். நான் சொன்னேன் மார்க்கோ, உனக்காக எதையும் செய்யலாம். மற்றும் ஒரு புதிய சுற்று. என் மனப்பிறந்த சீஷர் சாலட் சமைக்க வேண்டும். வாருங்கள். அது செய்யப்படும். சரி, இதற்கு என்ன குறிப்பு? ஓ, எனக்கு தோன்றுகிறது இது மிகவும் எளிமையானது. சிந்தித்தால் போதும். காய்கறிகளை சிறிய துண்டுகளாக நறுக்கவும். மியா, அமைதியாக இரு. நீ உணவுப் பொருட்களை மிகவும் கவனமாக கட் செய்ய வேண்டும். பாரு, இப்பொழுதும் கவனமாக அது ஒரு தட்டில் வைக்கப்பட வேண்டும், கோழியுடன் சேர்த்து. நிச்சயமாக. உண்மையில் எல்லாமே மிக கடினமாக இருக்கிறது. பாட்டி பாருங்கள், நீங்கள் அருகுலாவை பெற்று அதை பிளெண்டரில் வைத்துவிட வேண்டும். அப்புறம் நீர் சேர்த்து அனைத்தையும் நன்றாக குலுக்க வேண்டும். அவன் என்ன செய்கிறான்? இது மிகவும் விசித்திரமாக இருக்கிறது. நான் மிகவும் சுவையானதை தயாரிக்கிறேன். மேற்கொண்டுள்ள கலவையில் ஜெலட்டின் போன்ற ஒன்று சேர்க்க வேண்டும். பின்னர் அதை கலக்க வேண்டும். ஒரு அதை விட்டு குக்கரியில் பிறகு அந்த திரவதை வடிவங்களில் கொண்டு போக வேண்டும். கோழியை வெட்ட நேரமாச்சு. என்னை கொண்டு நான் பெற்ற அழகு இதுதான். மார்கோக்கு Enjoy. என் அணுகுமுறை பிடிக்கும் என்று நினைக்கிறேன். பாட்டி, நீ என்ன செய்கிறாய்? நான் சின்னித்து போட்டுக் கொண்டிருக்கிறேன். கவனமாக இரு. ஆமா, சரி. நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக நானே வெட் பண்றேன். இது ரொம்ப போர், ஆனாலும் வேகமாக வெட்டணும். உங்களுக்கு தெரியும், இளம் மக்கள் ஒன்றை கற்றுக் கொடுக்க மிக கடினமாக உள்ளது. நான் என்ன செய்தேன்? இது சரியாக இல்லை. எனக்கு பின்பு செய்ய எதிர்கால திட்டம் இருப்பது நல்லது. ஹப்பா பாப்பா கம் சீட் எடுத்து சிறிய துண்டுகளாக பிரிக்க வேண்டும். இப்போது எனக்கு மர்மலேடு தேவைப்படும். நல்லா இருக்கு தாத்தாச்சி, உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு? எது வேண்டுமானாலும் சொல்லுங்கள். பெரியவளைத்தான் பயமுறுத்தாதே. மார்ஷ்மெல்லோக்கள் நிச்சயமாக என் இனிப்பு சாலடில் சேரும். ஜெல்லி புழுக்களை இன்றி எங்கு போக முடியும்? மார்கோட், இன்று யார் வென்றார்கள் என்பதை கண்டறிய உனது நேரம் வந்துவிட்டது. தெளிவாகவே அது நான். சிறந்ததைக்கள். இவை எந்த வகை பச்சை முதலிகை வளைகளா? அது புல் கொண்டதா? அருவருப்பு. சாதாரண சீசர் எப்படி இருக்கிறதோ அது இதுதான். வாங்க இத பாடுவோம். இது ரொம்ப சுவையானது, ஆனால் மிகவும் அழகான சாலட் என் காத்திருப்பதற்காக இருக்கிறது. நான் மிகவும் ருசியானவன். ஆமாம், நீதான் வென்றாய். எனக்கு தெரியும் இன்ஸ். ஏசிர் மிக சிறந்தவர். இந்த முறை இலகு. எனக்கு விரட்டு முட்டைகள் சமைக்கவும். எளிது. சரி, உங்களுக்கு முட்டைகள் வேணுமா? நான் அதை சமைக்க கற்றுக்கொள்வதில் இருக்கிறேன். அப்படியானால் போய்விடலாமே. முதலில் உங்களுக்கு சிறிது எண்ணெய் வாணலியில் ஊற்ற வேண்டும். எனக்கும் அதை பிடிக்கும். அதற்கு நீயும் தரு. காத்திரு. ஏன் இது ஊற்றி வரவில்லை? வாருங்கள். ஓ, நான் கொஞ்சம் அதிகமாக செய்து விட்டேன். இப்படி பயிலாகத்தான் எண்ணெயில் முட்டைகளை உடைக்க முடியாது. இது எங்கே என்றால் இது எனது அடுத்த படி. நீ உடைக்காமல் இருப்பது ஏன்? நீ உடைவதைப் போல். டாடம். ஆஹா, நீங்கள் தேடும் விஷயத்திற்கு தயாரிக்கியது. சுவாரஸ்யமாக இருக்கும். அதுக்கு நான் அதுல கிரீம் சேர்க்க போகிறேன். ஆழமான பொரிக்கும் களத்தில். அப்புறம் ஆரஞ்சு பொடிகளை தேக்கவும். இப்போது கொஞ்சம் அகர அகர சேர்ப்போம். And the worry in Ray Croydons.
களவு 70 டிகிரி செல்சியஸுக்கு அடையும் வரை தீயில் வைக்கவும். இப்பேயாது முட்டைகளை உருவாக்க சிறந்த நேரம். ஒத்த தோற்றம் பெற வெள்ளை கருவை வாட்டியில் வைக்கலாம். மண்பானம் தாக்கிய பழத்தை மஞ்சள் கருவாக நான் பயன்படுத்துவேன். இப்பொழுது இதை நடுவில் வைத்து விடுவோம் மற்றும் சமர்ப்பிக்கவும். ஆஹா, சரி, எவ்வளவு பயங்கரம். ஆஹா, இல்லை, எனது முட்டையை முற்றிலும் மறந்துவிட்டேன். ஆஹா, இல்லை, இது மிக கொடுமையாக உள்ளது. என்ன செய்ய வேண்டும்? ஆமாமா, என் முட்டைகள் வேறு ஒரு விஷயம். இது மிகவும் கர்வமாக காட்சியளிக்கிறது. மார்கோ, வெற்றியாளரை தீர்மானிக்க நேரம் வந்துவிட்டது. நீங்கள் யாரை கனவு காட்டுகிறீங்களோ பார்ப்போம். பாட்டி, உங்க முட்டைகள் ரொம்ப சூப்பர். பரபரப்பு. இதை மிஞ்சல் கொழுந்து என்று எப்படி கூறலாம்? இல்லை, இதை கொஞ்சம் கூட முயற்சி செய்ய மாட்டேன். ஆனால் மூன்றாவது போட்டியாளர் மிகவும் சுவையாக தெரிகிறார். பார்ப்போம். வாவ், அதுவும் அப்படித்தான். இது முன் பொரித்த முட்டை தவிடு விடவும் சிறந்தது. செஃப் மைக், நீங்கள் வென்றுள்ளீர்கள். இது எளிதாக இருந்தது. ஓ ஓ இல்லை 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 இல்லை, கவனமாக. இப்ப நீ எனக்கு ஒரு டோனட் செய். அது செய்யப்படாது. ஓ சரி, மெல்லதி. எனக்கு மிச்சல் நிறைய ஜோனாஸ்? பிடிக்கும், ஆனால் அதை எப்படி சமைப்பது எனக்கு தெரியாது. மாவிலிருந்து தொடங்குவது மதிப்பானது. அதிலிருந்து சரியான வடிவத்தை வெட்டி அதை ஷம்டி வாட்டில் பொரிப்பேன். சில எண்ணெயை ஊற்றி அடுப்பை இழுத்து நாம் தொடங்கலாம். அப்படின்னா கூடுதல் சிறப்பான முள்ளங்கண்கள் இருக்கின்றன. எவ்வளவு மியா, அற்புதம். கவனமாக இரு. சரி, இருக்கட்டும். சரி, எண்ணெயை சூடுபடுத்த நேரமாகிவிட்டது. அதில் தயாரிக்கப்பட்ட டோனட்களை போடலாம். ஆஹா, அவர்கள் அதை ஏற்கனவே செய்கிறார்கள். வாங்க பாப்போம். கை தொடுமையாதே. மியா, நீ என்ன செய்கிறாய்? எனக்கு தெரியவில்லை. எண்ணெயை சமாளிக்க முயற்சி செய்கிறேன். எல்லா இடத்துக்கும் போகிறது. நம்மால் நெருப்பு உடையை அணைக்க வேண்டும். நான் எல்லாத்தையும் பாழாக்கிட்டேன். ஏனெனில் நீ எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும். ஆம், இங்கே சமைக்க தெரிந்த ஒரே நபர் நானாதான் போலும். சரி, என் டோனட்ஸ் கிட்டத்தட்ட தயாராகிவிட்டது. ஒரே ஒன்று சேர்க்க வேண்டும். அந்த ருசியான பொருள்கள், அத்தயிர் மற்றும் மேல் பூச்சு. இதற்காக டோனட்டை பாதியாக நறுக்கி சிரப்பை சேர்த்து பின்னர் நறுக்கிய பகுதியால் டோனட்டை கவர் செய்து கிளேஸில் முக்க வேண்டும். கூடுதலாக இனிப்புகளை தூவினால் மிகவும் அருமையாக இருக்கும். இவை சரியாக இருக்கின்றன. சரியான சமையல்காரரிடமிருந்து ஒரு பரிபூரண டோனட். உங்களை பற்றித்தான் என்ன? எனது தோசைகளும் அதே போன்றே தயாராக உள்ளன. ஆனால் அச்சுக்கு உள்ளே உள்ள ஐசிங் மற்றும் சீரப் மிக கற்பமாக இருக்கிறது. உண்மையில் பவுடர் சர்க்கரை தூவலாக விரதமாக செய்யவே முடியாதது. இல்ல, என் பணி நீ வாங்கிக்கோ. நான் ஒரு புதிய யோசனையை நினைத்திருக்கிறேன். மார்கோவுக்கு நீங்கள் செய்வதை காட்டிலும் அதிகமாக சுவைக்கடி என்று சீரணி செய்ய எப்படி? இதற்காக நீங்கள் பாலை கொடுக்க வேண்டும். அவர் அந்த பிறகு சீட்டோஸை முழுமையாக நறுக்கவும். அதை அழுத்தமாக நாம் முடியும். மீண்டும் ஆமாம், இப்போது நாங்கள் பை ஒப்பப்படுகிறோம். அதை ஒரு தட்டில் ஊற்றி வருகின்றோம். நம்மால் உருவாக்கப்படும் சீஸ் டோனட்டை சுற்றிவிட வேண்டியதுதான். டேனி கொதிக்கவும் நான் மடித்து மடக்கி பொரிக்கும் வாண்டியில் வைப்பேன். பிடிச்சு செய்யலாம். எனது கையொப்ப கிறுக்கென இனம் காணப்படும் ரெசிபி படி டோனட் தயார். மார்கோ, வெற்றியாளரை தேர்ந்தெடுக்க நேரம் வந்துவிட்டது. மற்றும் நீங்கள் ஒரு அற்புதமான இனிப்பான மற்றும் ஒளிரும் டோனட் கடையை உடையவராக இருந்தீர்கள். பாட்டி, உங்கள் மழித்து பதமிட்ட டான்ஸ்கள் எனக்கு மிகவும் பிடிக்கும். இந்த என்ன குழு குழு இருக்கிறது. தூக தூக தூக. ஆஹா, இல்லை, அவர் என்னை வெறுப்பார். இல்லை,
எனக்கு அது முற்றிலும் பிடிக்கவில்லை. ஆகவே நீங்கள் தான் இந்த முறை மீண்டும் வென்றால். தொடங்குகிறோம். 1 2 3 நீங்கள். ஆம், ஹூரே. இல்லை, காரமான மிளகாய். இது என்ன மாதிரியான நகைச்சுவை? கிறிஸ்டி, உன்கிட்ட என்ன இருக்குது? நாம் பார்ப்போம். வாவ், ஒரு வானவில் கேக். அதை துப்பாதே மியா, நீ மறந்துவிட்டால் இது உன் முறை. நான் மறக்கவில்லை. ஏன், நான் உலகிலேயே மிக காரமான மிளகாயை பெற்றேன். சாக்லேட் ரொம்ப சுவையா இருக்கும்னு நம்புறேன், அதனால அதை உணரவே மாட்டேன். சரி, நான் மிகவும் சிறிய துண்டு எடுக்க முயற்சிக்கிறேன். எனக்கு எதுவும் தெரியவில்லை. என்ன விஷயம்? நிச்சயமாக உனக்கு உணரவில்லை. நீ எதையோ கொஞ்சம் மட்டுமே கடித்தாய். நீ எல்லாவற்றையும் சாப்பிட வேண்டும். சரி. என்ன, இது மிகவும் காரமா? காத்திரு, நீ இப்போது தொடங்கலாம். அது மிகவும் காரமான மிளகாய். நீ ஒரு உண்மையான டிராகன். ஏன் சிரிக்கிறாய்? உன் முகம் முழுவதும் கருப்பாக இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் இப்போது என் கேக் சாப்பிட என் முறை. ஆனால் அது மிகவும் பெரியதாக இருந்தது. என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். நாம் அதை வெட்ட வேண்டும். இது மிகவும் அழகாகவும் மென்மையாகவும் உள்ளது. நான் காத்திருக்க முடியவில்லை. நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி. நான் ஒரு முழு கேக்கை எனக்காக சாப்பிட முடியும். மேலும் அதை சாக்லேட்டில் மூழ்க விடவும் முடியும். அற்புதம். வாவ், உள்ள ரொம்ப சுவையா இருக்கு. ஆனா இது இன்னும் பெரியதாகவே இருக்கு. ஒரு துண்டை எடுத்து விடுறேன், அது சரியானது. இப்போது நான் அதை சுவைக்க முடியும். ரொம்ப நல்லா இருக்கு. என்ன? தயவு செய்து பகிர்ந்து கொள்ள முடியுமா? இல்ல. பேராசை. ஆனால் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு தெரியும். இப்போது உன் முறை தோழி. காரமானதை முயற்சிக்க. நான் சூடான டபாஸ்கோ மிளகாயை சாக்லேட்ல சேர்க்கும் போது உனக்கு என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். நீங்கள் புற்றுநோயை போல சிவப்பாகலாம். எனக்கு இன்னும் வேண்டும். இது ரொம்பவும் சுவையா இருக்குது. ஓ, இது என்ன? இது காரமா? நான் அதை கழுவ வேண்டும். இது உதவவில்லை. ஓ, நாங்கள் இதை நிறுத்த வேண்டும். என்ன நடந்தது? ஓ, நன்றி கிறிஸ்டி, நீ என்னை காப்பாத்தின. நான் முதலில் இருக்கலாமா? மக்காச்சோளம். எனக்கு இது பிடிக்கவில்லை. உன்னிடம் என்ன இருக்கிறது? பாவ், எனக்கு 4 முழு ஐஸ்கிரீம் பாப்சிக்கிள்கள் இருக்கின்றன. என்ன? குளிர். அது நியாயமில்லை. நான் மக்காச்சோளத்தை தாங்க முடியும். உங்களுக்கு ஐஸ்கிரீம் வேண்டுமா? அப்போ பிடி. நீ பிடிக்கலையா? சாக்லேட்டோட இருக்கிற பாப்சிகல் விட நல்லது என்ன இருக்க முடியும்? ஆம், எதுவும் இல்ல. கிறிஸ்டி, பாரு, இது எப்படி உருகுகிறது. இது மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் இன்னொரு கடிய முயற்சிக்கிறேன். நம்ப முடியாதது. மேலும் நான் முழு துண்டை எடுத்துக்கொள்கிறேன். நானும் அதை விரும்புகிறேன். ருசியானது. நான் நிறுத்த முடியவில்லை. நான் இதை காதலிக்கிறேன், காதலிக்கிறேன், காதலிக்கிறேன். ஓ, கவனமாக இரு. இது குளிர்ந்தது. இல்ல, அது குளிர்ந்ததல்ல. மியா, உன்னை பற்றி வருந்துகிறேன். ஆனால் உன் ஐஸ்கிரீமை இப்போது நான் விரும்புகிறேன். என் முறை சாக்லேட் பூசப்பட்ட ஐஸ்கிரீம் சுவைக்க பார்ப்போம். இது ரொம்ப சுவையாக இருக்கிறது. என்ன செய்ய வேண்டும் அவளுடன்? புரிந்து கொண்டேன். என் நண்பரை சரியாக வறுக்க வேண்டும். மியா, உறைந்ததை விட போகலாம். ஓ, என்ன நடந்தது? நான் இனி ஐஸ் மனிதன் இல்லை என்கிறதா? நன்றி கிறிஸ்டி, நீ என்னை காப்பாற்றினாய். உங்கள் வரவேற்பு. என் ஐஸ்கிரீம் எங்கே? ஓ, நான் உறைந்திருந்த போது அதை நீ சாப்பிட்டுட்டாய். ஆமாம் தோழி, இப்போது உன் மக்காச்சோளத்தை மென்று சாப்பிடு. நான் செய்யணும். சாக்லேட் கூட அதை காப்பாற்ற முடியாது.
அருவருப்பாக இருக்கிறது, நான் நினைத்தது போல. ஆனால் எனக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. இது மக்காச்சோளம். இதிலிருந்து மிகவும் சுவையான ஒன்றை சமைக்கலாம். சரி, பார்க்கலாம். அருமையாக வந்துவிட்டது. எனக்கு இன்னும் தேவையில்லை, ஆனால் எனக்கு ஒரு அடுப்பு மற்றும் ஒரு வாணலி தேவை. நான் எல்லா தானியங்களையும் வாணலியில் ஊற்றி பாப்கார்ன் வறுக்கப் போகிறேன். ஓ, சோளம் என்னை தாக்குகிறது. உதவுங்கள், இதை அணைக்க வேண்டும். அடடா, என்ன வாசனை! இப்போது என் பிடித்த சாக்லேட் பாப்கார்னை செய்ய போகிறேன். அத ஒரு வாளியில வைக்கிறேன். நான் ஒரு கரண்டி எடுத்து சாக்லேட்டை எடுப்பேன். அதை என் பாப்கார்னில் சேர்ப்போம். இது அருமையாக மாறுகிறது. இப்போது நாம் அதை சுவைக்கலாம். எவ்வளவு சுவையாக இருக்கிறது! நானும் அதை விரும்புகிறேன். தயவு செய்து ஆம். அப்போ அதை பிடி. ஏன் நீ சாப்பிடல? உனக்கு உண்மையில் விருப்பமில்லை போல. நான் எல்லாவற்றையும் எனக்கே சாப்பிடுகிறேன். ஓ இல்ல, எனக்கு வாளிய கொடு. அதை எனக்கு கொடு. ஓ சொன்னோம், அதை பிடிக்கிறேன். நியாயமில்லை, நான் பாப்கார்ன் சாப்பிடவில்லை. 3, 2, 1 திறக்கவும். வாவ், நான் முதலில் போகலாமா? குளிர். இதை விளையாடுவதில் எனக்கு மிகவும் பிடிக்கும். ஏதோ வேலை செய்யவில்லை. அது கொஞ்சம் விசித்திரமாக இருக்கிறது. ஆனால் ஒரு நிமிடம், இது ரப்பரால் செய்யப்படவில்லை போல் இருக்கிறது. நான் ஒரு பொத்தானை எளிதாக கிழிக்க முடியும். இதற்கு இனிப்பு வாசனை உள்ளது. இப்போது பார்ப்போம். ஆம், இது கமி. மியா, இது மார்மலேடால் செய்யப்பட்ட பாபிட்ஸ். சரி. ஓ, இருங்கள், இது விசித்திரமாக இருக்கிறது. நான் ஒரு கடி எடுக்க முடியவில்லை. இது வேலை செய்யவில்லை. என்ன? ஓ, எனக்கு தவறாக தெரிந்தது, ஆனால் எனது ஒன்று சாப்பிடக்கூடியது. மேலும் நீங்கள் சாக்லேட் சேர்த்தால் அது நம்ப முடியாதது. என்ன சுவை! ஹே மியா, நீ என்னுடன் இதை பகிர்ந்து கொள்வாயா? முடியாது. இல்லை. சரி, நான் ரப்பர் பாப்பிட்டை எப்படி சாப்பிட போகிறேன்? ஆனால் குறைந்தபட்சம் இதனால் விளையாடலாம். ஓ, காத்திரு. நான் ஒரு புத்திசாலி. நான் ஏதோ ஒன்றை மூடிவிடுவேன். அதை என் பாப்பிட்டில் ஊற்றுவேன். இது அசத்தலாக இருக்கும். நீ என்ன செய்கிறாய்? சரி சரி, இப்போது இது உறைய வேண்டும். அதுதான். ஆம், போதுமான நேரம் கடந்து விட்டது என்று நினைக்கிறேன். ஹூரே, என் சாக்லேட் டெசர்ட் தயாராகிவிட்டது. ஹூரே. ஆகவே யாரும் பார்க்காத போது ஓ, நீங்க திரும்ப வந்துட்டீங்க. அது என்ன? நீங்க அத உங்களுக்கே கண்டுபிடிக்க முடியும். பாருங்கள், இது சாக்லேட். அச்சு காரணமாக இது சரியாக மிருதுவாக மாறியது. இப்போது நான் அதை சாக்லேட் ஃபவுண்டனில் மூழ்க வைக்க முடியும். சுவாரஸ்யமாக இருக்கிறது. நான் சாக்லேட்டோட சாக்லேட் சாப்பிட போகிறேன். ஆனால் இது மிகவும் ருசியாக தெரிகிறது. நீங்கள் ஒரு சிறிய துண்டு பகிர்ந்து கொள்வீர்களா? தயவு செய்து. இல்ல நான் என்னால ஏதாவது செய்யலாம். முதலில் இதை விளையாடுவேன். பார்ப்போம். எனக்கு இந்த விளையாட்டு பிடிக்கும். அந்த பொத்தான்களை தொடருது எனக்கு பிடிக்கும். என்ன மியா, என் பாப்பிட்ட கீழே வையுங்கள். இல்ல, அதை திருப்பி கொடு. ஒருபோதும் இல்லை. அது எனது. ஓ, நீ என்ன செய்தாய் பாரு. இது இப்போது உடைந்து விட்டது. நான் இனி சாக்லேட் செய்ய முடியாது. ஆனால் நாமும் இதனுடன் விளையாடலாம். குளிர், சரியா? ஆமாம். ஓ, இது மிகவும் நல்லது. நான் செய்யலாமா? வாங்க. பூரே, இது மார்ஷ்மெல்லோஸ். எனக்கு இது பிடிக்கும். மற்றும் என்ன ஒரு சுவையான மனம். இப்போது நான் அவற்றையெல்லாம் ஒரு தட்டில் ஊற்றப் போகிறேன். ஆனால் நான் அவற்றை எப்படி சாப்பிடுவது? எனக்கு தெரியும். கியா, நீண்ட மரக்குச்சிகள் இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திற்கு சரியாக இருக்கும். 1, 2, 3 பிடித்து விட்டேன். அது அற்புதமாக இருந்தது. பிராவோ. நன்றி. இப்போது அதை சாக்லேட்டில் மூழ்க விடலாம். நாமெல்லாம் சாப்பிடலாம். என்ன பற்றி? உன்னிடம் 2 குச்சிகள் இருக்கின்றன. தயவு செய்து இல்லை.
அதனால் என்ன? இரண்டும் எனது. ருசியாக இருக்கிறது. ஓ சரி, நான் உண்மையில மார்ஷ்மெல்லோ சாப்பிட விரும்பினேன். நான் அதை சாப்பிடுவேன். ரொம்ப சுவையா இருக்குது. அவள் எதையும் கவனிக்கல. நான் மேலும் மேலும் சாப்பிடுவேன். ஓ, அவர்கள் எங்கே போனார்கள்? மியா, எனக்கு எந்த கருத்தும் இல்லை. அப்படியே இது என் முறை. ஐயோ, அவை ஆக்டோபஸஸ். எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. என் கைகளில் சளி இருக்கிறது. ஓ, நான் அதை சாப்பிட மாட்டேன். இல்லை, நீ செய்ய வேண்டும். இதுவே சவாலின் விதிகள். சரி அப்பா, நான் இதை எப்படி செய்யறது? சாக்லேட் கூட உதவாது. இது இன்னும் அருவருப்பாகவும் துர்நாற்றமாகவும் தெரியுது. ஐயோ, இது பயங்கரமா இருக்குது. சரி, நான் ஒரு துண்டு முயற்சிக்கிறேன். நான் ஒரு கடி எடுக்க முடியாது. ஓ ஓ, இது உங்களுக்கு ஒட்டி கொண்டுள்ளது. என்னை தனியாக விடு. என்ன ஒரு கனவு. உன் முகத்தை மட்டும் பாரு. அதில் சப்பர்களின் தடங்கள் உள்ளன. வேடிக்கையாக இருக்கிறதா? ஆம், சரி, உனக்காக அதை ஏற்பாடு செய்கிறேன். இப்போது யார் வேடிக்கையாக இருக்கிறார்கள்? ஐயோ, எனக்கு எதுவும் தெரியல. இது அகலவே இல்ல. உதவுங்கள். என்ன? நான் உன்னை காப்பாற்றப் போகிறேன். அதுதான், பிடித்துக்கொள். நான் இழுக்கிறேன். என்னை விட்டு இறங்கி விட்டானா? என் முகம். நான் இப்போது உங்களைப் போலவே இருக்கிறேன். நாங்கள் மிகவும் வேடிக்கையாக இருக்கிறோம். மென்டி, நீதான் முதலில். இல்லை, நீயே. ஓ இல்லை, சிவப்பு மிளகாய். நீயோ? எனக்கு சொல்ல. சிவப்பு மிளகாயும். யாருக்கு உண்மையா? நிக்கோல், தொடங்க. இல்லை, நீதான் முதலாளி. விளையாடுவோம். கல், காகிதம், கத்தரிகள். மோசமாகி போச்சு. நாம் சேர்ந்து முயற்சி செய்வோம். சரி, நாம் இதை இப்போதே முயற்சிக்கிறோம். Mammal. Just slice out. Eat into Serikore Senior 40 version free cereal. அது ஒரு சிலி. மன்னிக்கவும் மாண்டி. நிக்கோல், நீ நான் என்கிறார். In Muisuri Mucho முடியும் அழகு பொருட்களும் சாக்லேட் உருகி போயிருக்கு. நான் அதை இனி சாப்பிட மாட்டேன். அது மோசமாக இருக்கிறது. மன்னிக்கவும். Pops, நான் ரெடியா இருக்கேன். நிக்கோல், இத பிடிங்க. வாவ், ஒரு ஷூ. வாவ், எனக்கு ஷூ பிடிக்கும். இது என் சைஸா இருக்கும்னு நம்புறேன். வாவ், எனக்கும் ஒரு ஜூதி கிடைத்திருக்கிறது. சாந்தரமாக இருக்கிறது. இல்லை, எனது ஜூதிதான் நிச்சயம் சிறந்தது. சாக்லேட் என்கிற free. என கசப்பு சுவை. ஒவ்வொன்றும் அழகாக. உங்களிடம் சாக்லேட் நேரிடலாம். பீகோ, பார்க்கலாம். உங்களது நேரம்தான். உண்மையில் முதலில் இதை போடுவோம். Was விழுந்துட்டேன். உள்ளேன். ஓ, அது அழகாக இருக்கிறது. நான் மிகவும் நீங்கள் ஒரு விளையாட்டு விளையாட விரும்புகிறீர்களா? நீங்கள் அன்றி. ஹை இளவரசே. ஹை, என் பெயர் மாண்டி. அவள் என் ராஜகுமாரி. சாப்ஸ், உண்மையிலேயே இது மிகவும் அழகாக இருக்கிறது. முடியாது, நான் ஒரு சாதாரண இப்போது அழகியவள் இல்லை. மாண்டி, நீ எனக்கு தேவையில்லை. நான் போகிறேன். நான் முடிய வாய்க்க முடியவில்லை. என்னிடம் இருந்ததை என்னிடம் பார்க்க விரும்புகிறேன். நான் பார்ப்பேன். நான் உனக்கு திரும்ப பூசினேன். நிக்கோல், அது மேக்கப் சரிதான். என்ன? அது சாக்லோடா அல்லது உண்மையா என்று நான் ஆச்சரியப்படுகிறேன். Or Jaws. Pickle. Inspirably, unable lipstick first you need. ஓ, சிசேர்க்கு. ஆகனோ, நிக்கோல், நீயே முயற்சி செய். எனக்கு சர்க்கரை வளை அபிஷேக கட்டுரை கண்டிப்பாக இருக்கிறது. இது உண்மையாக இருக்கிறது. மாண்டி, நீ என்னை ஏமாற்றினாய். நீ அதில் சிக்கிக் கொண்டாய்.
யாரிடம் ஷாடோ உள்ளது? டாலின் ஆர்டரிஸ்டரசி ஆர் கருத்து நிக்கோல் என்ன பண்றா? எனக்கு காண்பி எவ்வளவு பயங்கரமாய் இருக்கின்றது. அது ஹீஸ்வியா இருந்தது. இப்போது நாங்கள் மாண்டியின் சாக்லேட்டை சாப்பிடலாம். மாண்டி, நீ என்ன 1 2 3 4 என்ன என்ன நான் தான் முதல், அடுத்தவன். இது என்ன பெரிய முட்டையா? மெயின்டி, உன்னால என்ன முதலில் செல். சரி, அடிப்படையாக பார்க்கையில் உள்ளே ஏதையா இருக்கிறது. வாவ், அது சாக்லேட். என்ன திமிர்வமாக இருக்கிறதே. மாண்டி, பொறாமைப்படாதே. வாவ், உள்ளே ஒரு பெட்டி இருக்கு. அழகான வளையல். அங்கு பெரிய அடுக்கு கல் ஒன்று இருக்கிறது. மிகவும் அழகாக தெரிகிறது. கண்டிப்பாக உன்னிடம் என்ன இருக்கிறது பார்ப்போம். எனக்கும் ஒரு முட்டை கிடைத்துள்ளது. இதை என்ன செய்வது? அதுதான் நான் அதை முறோம். அங்கே ஒரு அழகான விலங்கு அல்லது ஒரு பறவை அல்லது ஏதாவது இருக்கும்படி நம்புகின்றேன். கோல், அதை நீ கேள்கிறாயா? முட்டை உடைந்து கிடக்கிறது. உள்ளே யார் இருக்கிறாரோ பார்க்கலாம். கோல், இங்கே வா. Was the racery fin through children free order deal again. This humor Calvary say Leon say. Nicole, அவளை பாரு. இல்லை இல்லை இல்லை, அதை எடுத்து செல். நிக்கோல், தென்சிட ஸ்வயா. ஓ, சப்ஸ்கிரைப் பொத்தானா தன்னை கிளிக் பண்ணவும் மணி குறிச்சு மறக்காதீங்க. எங்க இறங்கி வீடியோக்களையும் முதல் முறை நீங்க பாப்பீங்க. என்ன? ஓ, ட்ரா பொண்ணோட செய்யலாம். மலர். அது ஒரு கரப்பான் பூச்சி. அவசரமா என் காதலனை அழைக்கணும். அது குழந்தைகளே, அதை எனக்கு கொடு. மாண்டி, முயன்று பாருங்கள். நீகோல், நீ என்ன செய்தாய்? ஓ, அது சாக்லேட். நீயும் போய்விடு. நாம் பிரிவதற்கு கரப்பான் பூச்சியை பெற்றிருக்கிறேன். இது ரொம்ப இனிக்கும். நீ உண்மையிலேயே சொல்றியா பாண்டி? ஓ, ஆனால் என் சின்னஞ்சிறிய விலங்குக்காக நான் ஏதாவது செய்ய போகிறேன். என் It's ரொம்ப cool. இப்ப என் கரப்பான் பூச்சிக்கு வாழ இடம் கிடைத்து விட்டது. வருக டார்லிங். நிகோல். Isigum Frosty Stars for you, Boy, now the flame on நான் என்ன வைத்திருக்கிறேன் என்று பார்ப்போம். ஓ, அது அருவருப்பாக இருக்கிறது. அது மீன். என்னை பற்றி என்ன? ஓ, ஒரு மீன். அதை அற்புதமாக வாசிக்கிறது. நான் யாரோ ஒருவரை காண்டு வர வேண்டும். ஒரு வினாடி. ஹலோ பாட்டி, உங்களது உதவி வேண்டும். அருமை, நான் காத்திருக்கிறேன். இன்னும் இதோ என் பாட்டி. வணக்கம். கூப்பிட்டீங்களே? ஓ, மீன், நான் உங்களுக்கு அதை சமைத்து தருகிறேன். போலாம். சிறப்பு. மாண்டி. போய்னீமாம். மாண்டி. மாண்டின் கார்ட்ஃபோர்டு ஃப்ரைடாய். எங்கள் மேசைக்கு கீழே ஏன் மறைந்திருக்கிறீர்கள்? வெளியே வாருங்கள். ஓஹோ, அவளுக்கு நான் கிடைத்து விட்டேன். சரி, இத பாப்போம். ஆனால் எனக்கு மீன் பிடிக்காது. அதில் சுவையான ஏதாவது சேர்க்க வேண்டும். என் பணப்பையில் எப்போதும் பொன் இருக்கும். மீனின் மேல் தூவி. இப்போது நன்றாக உள்ளது. நம்புவோம். நாம் இந்த ஃபர்ச்சிட்டு இருப்போம். The chocolate. Nicole, the provincianis. Nick, உனக்காக சில மீன்களை தயாரித்துள்ளேன். ஏஞ்சல், சாரன். நன்றி பாட்டி.
The iceberg install pensad. Imen startarition மூளை கத்திக்கின் முயற்சி செய்து பார்க்கலாம். இதன் மனம் அற்புதமாக உள்ளது. வா, ரிஷோரி சாஸ்வர்ஸ்தஸ். இது செயலை சாப்பிடுவோமா? இது மிக ஓர்மை. நிக்கோல், என்னுடைய சர்வாயா? இல்லை. ஓ, நிக்கோல், நீ பயமுறுத்துகிறாய். நீ உன் ஒனியாக சாப்பிடு. மாண்டி, நான் இதை உனக்கு கொடுக்கிறேன். மாண்டி, நீ தாளில் வரைந்து காட்ட வேண்டும். உண்மையாவா? எனக்கு தெரியாது. முயற்சிப்போம். என் பிடித்த சேனலின் பெயரை எழுதுகிறேன். ஒரு விதமாக அதனை சப்ஸ்கிரைப் செய்யவும் வீடியோக்களை விரும்பவும். அது காகிதம். அது அருவருக்கத்தக்கது. நிக்கோல், நீ என்ன செய்கிறாய்? ஞாபகம் பார்க்கலாம். Aris friend the rare for insertion, Brewster Sir Burberry Sprita, where it the chocolate doll ringer per me. In their cogidum, yapperty. It's some stopper stream. Oniko Mindosikas, in a supper with it. Non for Brazil, then the Manisil cover a muyer chicken. Home, thinking ஒரு கேக் இருக்கிறது. ஓ, உன்னன் நடக்கிறது. எனக்கு ஒரு உண்மையான கேக் கிடைத்தது. எவ்வளவு அருமை. அது ரொம்ப சுவையாவும் இருக்கிறது. இது சாத்தியம் என்று கூட எனக்கு தெரியாது. நான் இந்தியம் இன்னும் என்னெல்லாம் வரையலாம்? எனக்கு தெரியுமே. இன்னும் ஒரு கப் கேக். ஆம், அது வேலை செய்தது. Like Shurwagisen, Mongarte, ni first for alla ederwene. Is a bulava flight then. ஹலோ பெண்களே, உங்களிடம் என்ன இருக்கிறது என்பதை பார்ப்போம். மேரி முதலில் இருப்பார். வாவ், ஓ, எம்மா அதை திறக்கிறார். இது ஹப்பா பப்பா கம் கூல். இது குள். இந்த பந்தை நான் முயற்சிக்க விரும்புகிறேன். வாவ், இது மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் என்ன செய்ய முடியும் என்பதை பாருங்கள் மேரி. வாவ், சரி, உன்னுடையதை திற. வாவ் வாவ், இது உண்மையான சாக்லேட் கேக். அற்புதம், இது மிகவும் நல்லது. போகலாம், நம்முடைய கேக்குகளை ஒரு துண்டு எடுக்கலாம். நான் முயற்சிக்கிறேன். ஓ, இது நல்லது. என்னுடையது இப்போது இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கிறது. இதன் உள்ளே கம்மாக இருந்தால் நன்றாக இருக்கும். நான் இன்னொரு பபிள் ஊத முடியும். எனக்கு இன்னும் வேண்டும். என் வாயில இப்போது நிறைய கம் இருக்கிறது. சுவையாக இருக்கிறது. எனக்கு இது பிடிச்சது. நிறுத்து, எனக்கு ஒரு யோசனை வந்தது. மாற்றுவோம். நான் சிந்திக்கிறேன். இல்ல, எனக்கு சாக்லேட் வேண்டாம். எனக்கு சுவை குங்கம் அதிகம் பிடிக்கும். ஓ, சரி, அப்போ ஒரு கிண்டல் செய்வோம். என் முடிமுள் கொண்டு எம்மாவின் பபிளை குத்தலாம். மற்றும் பாம், நான் முழுவதும் பபிள் கமில் மூடப்பட்டு விட்டேன். நல்ல வேலை மேரி, நான் உனக்கு ஒரு பரிசு தருகிறேன். என் கேக் சாப்பிட விரும்புகிறாயா? என்ன நீ என்ன செய்தாய்? நானும் செய்ய முடியும். மேரி, நான் சாக்லேட்ல மூடப்பட்டு விட்டேன். நீ என்னை அழுக்காக்கி விட்டாய். இதோ, நீதான் முதலில் தொடங்கினாய். ஓஹோ, இல்லை, புனித மொழி. ஓ நண்பர்களே, நீங்கள் சரியாக இருக்கிறீர்களா? நீங்கள் உங்கள் கேக்ல மூழ்கி இருக்கிறீர்கள் நண்பா. இது நகைச்சுவையாக இருந்தது. பாருங்கள், இந்த முறை என்ன நடக்கப் போகிறது. எம்மா தோற்றுவிட்டாள். மேரி, உன்னிடம் என்ன இருக்கிறது? ஓஹோ, முழு பாக்கெட் ஹப்பா பாப்பா. வாவ், இது ருசியாக இருக்கிறது. இது ஸ்லைம் போல இருக்கிறது. யாம், நான் முழு வாரியையும் சாப்பிட விரும்புகிறேன். ஓ இல்ல, ஓ எம்மா, நான் சிக்கிக் கொண்டேன். எனக்கு உதவுங்கள். கண்டிப்பாக நான் உங்களை வெளியே இழுக்கிறேன். நான் கீழே விழுந்து விட்டேன். மேரி, நீ எப்படி இருக்கிறாய்? நான் பப்ளிகமில் மூழ்கி இருக்கிறேன். நண்பா, இது மிகவும் சுவையாக இருக்கிறது. எனக்கு இன்னும் வேண்டும். வாங்க, கை தட்டுவதை நிறுத்து. வாவ், எனக்கு முழு வாலினுடெல்லாம் கிடைத்துள்ளது. இங்கே என் பெரிய கரண்டி வருகிறது. வாவ், இது அற்புதமாக இருக்கிறது. ஆனால் நீங்களே அறிந்திருப்பீர்கள், நான் இதை நேரடியாக வாளிலிருந்து குடிக்க முடியும். எனக்கு இது மிகவும் பிடிக்கும். ஓ, இது மிகவும்
இருக்கிறது. நான் எதையும் பார்க்க முடியலை. அது வேடிக்கையாக இருந்தது. நீ மிகவும் நகைச்சுவையாக இருக்கிறாய். அடுத்ததுக்கு போகலாம். வாவ், இது ஒரு நீரூற்று. எம்மாவிடம் சாக்லேட் ஒன்று இருக்கிறது. அதை முயற்சிப்போம். நான் முதலில் முயற்சிக்கிறேன். ஓ, எனக்கு இது மிகவும் பிடிக்கும். நான் ஒரு பெரிய பபிள் ஊத முடியும். சூப்பர், எனக்கு இன்னும் வேண்டும். இப்போது என் முறை. ஓ, சாக்லேட் நீரூற்று மிகவும் நல்லது. பிங்கோ, காத்திரு, எனக்கு ஒரு சிறந்த யோசனை வந்துவிட்டது. நான் ஒரு ஸ்ட்ரா கொண்டு ஒரு இனிப்பு பபிள் ஊதலாம். அதை பாருங்கள். மேரி, நீ என்ன செய்கிறாய்? இது விசித்திரமாக இருக்கிறது. சரி, காத்திருந்து பாருங்கள். ஹோ, இது நான் ஒரு சுவையூட்டும் கமலை பிடித்து கொண்டிருக்கிறேன். ஒரு நாய்க்குட்டி. இது மிகவும் அழகாக இருக்கிறது. நான் அதை செய்ய முடியும். ஆனால் எனக்கு இன்னொரு யோசனை இருக்கிறது. நான் ஒரு பபிளை ஊத முடியாது. ஆனால் நான் சாக்லேட்டை உறைய வைக்க முடியும். நாம் பனியில் ஓவியம் வரைவோம். அதை பாருங்கள். எனக்கு ஒரு பூனை தலை கிடைச்சது. அது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. அது எனது மட்டும். மிகவும் நல்லது. எனக்கு இன்னும் சாக்லேட் வேண்டும். என் நண்பர் இவ்வளவு பேராசையாக இருப்பார் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் எனக்கு இன்னொரு யோசனை வந்தது. நான் அவளது சாக்லேட்டை குடிக்கலாம். அது மிகவும் சுவையாக இருக்கிறது. அவள் கவனிக்கவே இல்லை. நான் நிறுத்த முடியவில்லை. ஏய், என் சாக்லேட் எங்கே? மேரி, நீ எல்லாம் குடித்து விட்டாய். நான் இல்ல. அப்படி என்றால் நான் உன் ஃபவுண்டனை குடிக்கிறேன். இல்ல, அது எனது. ஓ, நீ எல்லாவற்றையும் சிந்தி விட்டாய். பெண்களே, நீங்கள் உங்கள் ஃபவுண்டனை சிந்தி விட்டீர்கள். ஓ, சண்டையிடாதீர்கள். அது வெறும் நகைச்சுவையா இருக்கிறது. நீ மீண்டும் முழுவதும் அழுக்காகிட்டாய். சீக்கிரம் உங்கள் க்ளோஷுகளை உயர்த்துங்கள். போகலாம். வாவ், அது சுவாரஸ்யமாக இருக்கிறது. மேரியுடன் தொடங்கலாம். சிறப்பு. எனக்கு ஒரு கோக் பாட்டில் கிடைச்சது. இது மிகவும் சுவையாகவும் சாக்லேட் மணமாகவும் உள்ளது. அற்புதம். ஏமா, நீ நம்ப மாட்டாய். பாரு, உள்ள ஸ்கிட்டில்ஸ் காண்டீஸ் இருக்கிறது. அழகாக இருக்கிறது. நான் பகிர்ந்து கொள்ள மாட்டேன். எனக்கு இந்த சாக்லேட் பாட்டில் மிகவும் பிடிக்கும். உன் நெருங்கிய நண்பருடன் சாக்லேட்டை பகிர்வாயா? ஓ, நன்றி. இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஸ்கிட்டில்ஸ் பற்றி என்ன? தயவு செய்து. ஊஹூ, முடியாது. நான் லேபிள் கேட்கவில்லை. என்னிடம் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். இது நிச்சயமாக பப்ளி அல்ல. ஓ, தேஞ்சலோ. ஹே, பெரியது. நான் ஒரு முழு பலூனை பெற்றேன். அதை ஒரு கயிற்றில் கட்டுவோம். வாவ், எனக்கு இது மிகவும் பிடிக்கும். இப்போது அதை நாற்காலிக்கு கட்டுகிறேன். நான் மேலும் பலூன்கள் செய்ய விரும்புகிறேன். இது ருசியாக இருக்கிறது. அது உறுதி. நான் பெரிய பபல் ஊத முடியும். மேலும் எனக்கு இன்னொரு பலூன் உள்ளது. நான் அவற்றை மேலும் விரும்புகிறேன். அவை மிகவும் அழகாக உள்ளன. நான் பறந்து சென்று கொண்டிருக்கிறேனா? மேரி, மேரி, எனக்கு உதவுங்கள். ஓ, அவள் தூங்கிக் கொண்டிருக்கிறாள். என்னை கேட்க முடியவில்லை. நான் என்ன செய்ய வேண்டும்? நான் மிகவும் உயரமாக இருக்கிறேன். வாங்க பார்ப்போம். வாவ், ஒரு பப்ளிகம் இயந்திரம் மற்றும் ஒரு சாக்லேட் இயந்திரம். அது மிகவும் குளு. எம்மாவோட தொடங்கலாம். எனக்கு சில நாணயங்கள் தேவை. அவற்றை எங்கள் ஸ்லாட் மெஷினில் வைக்கிறோம். இதோ சாக்லேட் பார் வருகிறது. யூஹூ, இது வேலை செய்தது. நான் ஒரு சிறிய மார்ஸ் பெற்றேன். எவ்வளவு சுவையான உணவு! எனக்கு இது மிகவும் பிடிக்கும். நமக்கு மேலும் நாணயங்கள் தேவை. மேலும் வாவ், நம்ப முடியாதது. இது என் வாழ்க்கையின் சிறந்த நாள். பவுண்டி, அற்புதம். ஒரே நேரத்தில் 4 சாக்லேட்கள். ஓ, எதுவும் மீதமில்லை. இப்போது என் முறை. ஹே, இது வேலை செய்யவில்லை. ஓ, எனக்கு தெரியும். நமக்கு சில நாணயங்கள் தேவை. என்னிடம் எதுவும் இல்லை. நாம் ஏதாவது யோசிக்க வேண்டும். சில நாணயங்களை கடன் வாங்கலாமா? தயவு செய்து. கண்டிப்பாக. ஓ, அவை முடிந்து விட்டது. ஓப்ஸ், மன்னிக்கவும்.
பட்டியை எப்படி எடுக்கலாம்? மோசமான யோசனை. நான் அதை உடைக்கலாம். வாவ், சுத்தி சிறப்பாக வேலை செய்தது. இது மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் எல்லா பபிள் கம்களையும் ஒரே நேரத்தில் மென்று விட்டேன். இதோ இந்த நிறமுள்ள பபிள் பாருங்கள். எம்மா பாரு. ஓ மை காட். மேரி, நாங்கள் தலை முதல் கால் வரை பப்ளிகமில் மூழ்கி இருக்கிறோம். நான் இதை திட்டமிடவில்லை. என் உடைகள் கிடந்து விட்டன. உனக்கு என்ன ஆச்சு? ஓ, தயவு செய்து இதை மீண்டும் செய்யாதே. இந்த முறை எதை கண்டுபிடிக்கிறோம் என்பதை பார்க்கலாம். ஒரு பெரிய கரடி, இன்னொரு ஒன்று. எம்மாவோட தொடங்கலாம். இதை செய்யலாம். உண்மையில் 3 2 1 தயார். 3 2 1 போகலாம். அதுவும் ரொம்ப நல்லது. மீண்டும் குமிழ்கள் இருக்கின்றன. ஓ, எனது ஒன்று அற்புதமாக உள்ளது. எனக்கு இது பிடிக்கும். என்னிடம் ஒரு துண்டு மட்டும் மீதம் உள்ளது. ஆமாம். ஓ, காத்திரு. நானும் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன். அப்பா. ஓ இல்ல, ஓ இல்ல, நான் முடியவில்லை. ரொம்ப கம் இருக்கிறது. இது என் வாயை ஒட்டி விட்டது. நான் உனக்கு இப்போதே உதவுகிறேன். நாம இதை பிளஞ்சர் கொண்டு இழுக்கலாம். ஐயோ, வாவ், தயார். ஓ, இது அருவருப்பாக இருக்கிறது. எம்மா, என் உதடுகள் அவை மிகவும் பெரியதாக இருக்கின்றன. ஓ ஓ